என்னைக்கு இந்த மகளிர் சங்கத்து லோனுன்னு ஒண்ணு வந்தது இந்த பொம்பளைங்க படுற சித்திரவதை ஆண்டவன் தான் ஐயா. எப்படி 4 ஆம்பளைங்க நம்பி லோனை கொடுத்தா 4 பேர் பிராந்தி கடைக்கு போயிருவாங்க. குடிக்கிறதுக்கு அங்க போய் லோனு வசூல் பணம் வேணும்னு கேட்டுவிட்டா சட்டார் நடந்து போடுவாங்க. அப்படின்னு இவங்க என்ன திட்டம் தீட்டிட்டாங்க, ஆம்பளைங்களும் லோனை கொடுக்கப்படாது. ஆம்பளைங்களும் லோன் இல்ல வீட்டுல இருக்க மாட்டாங்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாரும் ஒரு 10 பேருக்கு சேர்ந்து ஆளுக்கு 20,000 லோனை கொடுத்துடலாம். ஒரு ஆளு அதுல குழு தலைவி. அந்த 10 பேர்த்துல சரி அந்த குழு தலைவி தான் மாரியா கோயிலுக்கு இப்படி சேர எடுத்துட்டு போவோம். மீதி இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் பாய் எடுத்துட்டு போவாங்க. பின்னாடியே பாய் எடுத்துட்டு போய் இப்படி பிள்ளைங்க ஆட்டம் உட்காந்துவாங்க இப்படி ஆட்டம். அப்புறம் அந்த 20,000 லோன் கொடுத்து வசூல் பண்ற ஆளுக்கு வந்து சார் பேரு சாரு. வயசு 15 வயசு பையனா இருந்தாலும் கிளவி கூட சார் இருந்தா கூப்பிட்டாங்க. ஆமா சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க. இவங்க பணம் இருக்கிறவங்க எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு பட்டுக்குன்னு எண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்க இப்படி மூணு பாப்பாங்க. காது இல்ல என்ன பண்ணுவா, காது இல்லாத அந்த லோன் வசூல் பண்றாருக்கா கோவம் சரியான கோவம் வந்துடும். அப்படிங்கும் போது அந்த அம்மாளுக்கு ஒண்ணுக்கு வந்துடும். அந்த அம்மா காது இல்லாத அம்மா என்ன பண்ணும், சார் கட்டிடுற சார் கட்டிடுற சாருங்க. அந்த நேரம் பார்த்து அவன் வீட்டுக்கார பிட்டாரா கூடுவையுமா. அப்ப அந்த அம்மாளுக்கு வருமே கோபம். ஏழா முடி எனக்கு சாவிராது, வீட்டை பீடகப்படலாது, வீட்டை தரவப்படலாது. சார் வச்சு கேட்றா சாரு 20,000 லோனு கொடுத்தோம் சாரு. 2 லட்சம் செலவு பண்ணி வீட்டுல பொச்சு பருக்கு சோறு போடுறோம் நாங்க. எங்களை முண்டியாக்குறாங்க.